ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. எதுக்காகனா வளகாப்பை பற்றி நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்டே இங்கே பாரு கங்கா, உனக்கு வளகாப்பு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே கங்காவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இதோட லாஸ்ட் எபிசோட்ஸை பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு சாதகமாக பேசலனா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு வளகாப்பு தேவையான வேற கேக்குறீங்களா, என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாருங்க, நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு வளகாப்பு தேவையான்னு தான் நான் கேட்டேன், உனக்கு பண்ணவே மாட்டேனால நான் சொல்லலை, நம்ம 9ஆம் மாசம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க, எனக்கு அவளுக்கு முன்னாடி வச்சா வையுங்க, இல்லைன்னா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டே இருக்காரு, யோசிக்கிறாரு. நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு யோசிக்கிறாரு, கங்கா எதுக்குமே ஃபீல் பண்ணாத மாதிரி அவளை ஒரு நல்ல இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணி தைக்க ஆரம்பிக்கிறாரு. இனிமே கங்காவுக்கு தேவையானது எல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. காலையில் எழுந்த உடனே கங்கா இருந்துட்டு குமரன் மாமா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, குமரன் மாமாவை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா, காலையில் எழுந்ததுலேருந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி கங்கா நான் பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க கங்கா இருந்துட்டு. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோனை எடுக்க மாட்டாரு. ஃபோனை எடுக்கலன்னதுமே பயங்கரமாக கோவம் வருது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஐயோ பசுபதி ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு எடுத்து பேசுகிறாரு. சொல்லுங்கங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்குறீங்களா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, ஃபோனை எடுத்த உடனே நீ கத்த ஆரம்பிக்காத, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க நான் காலையில் எழுந்து பார்த்தேன், நீங்கள் உங்களை ஆளை காணும், எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கங்கா கடைக்கு வந்திருக்கேன், ஒரு ஆர்டர் வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன், நீ ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு சொல்லவும், எதுக்காக கங்கா நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், நான் வேலையை முடிச்சுட்டே வரனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நானும் கடைக்கு வரணும்ல, இப்போ என்ன யார் கூட்டிட்டு வர்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இனிமே நீ கடைக்கு வர தேவையில்ல கங்கா, உனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு என்னை கூட்டிட்டு போகிற வழியை பாருங்க, இல்லைன்னா நான் ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும், சரிங்களா, சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லி, யமுனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைக்கா சும்மா தான் பண்ணேன், நீ என்ன பண்ணுற, வீட்டில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ அதை ஏண்டி கேட்குற, நான் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுவும் குமரன் மாமா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க என்ன, நீ ஒரே ஆளு தாண்டி என்னை புரிஞ்சுக்கிறதே, நான் சொல்ல வர்றது என்னன்னோ என் மனசில் இருக்கிறது என்ன எதுவுமே யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்காமே எல்லாத்தையும் பேசி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா கிட்ட சொல்லவும், யமுனா இருந்துட்டு என்னாச்சுக்கா, என்ன அவ்வளோ பெருசாக ஏதாச்சும் நடந்துருச்சாக்கா, என்னன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நேற்று வேலையிலேருந்து வந்த உடனே நான் அம்மா கிட்ட பேசினேன்டி, எனக்கு வந்து வளகாப்பு தனியாக வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன், அதுக்கு அம்மா இருந்துட்டு எதுக்காகடி தனியாக வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதாவது இனிமே இந்த காவேரிக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக நடந்திருக்கு, ஆனால் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட கிராண்டாக நடந்ததே இல்லை, அதனால எனக்கு அவளுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனால் எல்லாருமே காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போது நான் ஏதோ கெட்டவ மாதிரி என்னை எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க, அதுவும் குமரன் மாமா கூட அப்படியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பார்க்கா
இந்த விஷயத்த நீ அப்படியே விட்டுனா கண்டிப்பா உன்னை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தான்க்கா பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கா. கண்டிப்பா இது பெரிய சண்டையா போட்டா மட்டும்தான் நீ அந்த வீட்டில் மரியாதையா இருக்க முடியும். அப்படி இல்லையா உன்னோட மரியாதையெல்லாம் இழந்துட்டு தான் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும். நான் டியூஷன் முடிச்சுட்டு நான் ஈவினிங்காக வீட்டுக்கு வரேங்க்கா. உனக்காக நான் பேசுகிறேங்க்கா. உனக்காக யாருமே இல்லைன்னால நீ நினைக்காத. உனக்காக நான் இருக்கேன். நான் எடுத்து எல்லார்கிட்டயும் சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு கங்காக்கு தப்பான வழிகாட்டுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு சரிடி எனக்காக நீயாவது பேசுறேன்னு சொன்னியே, சரிடி நீ ஈவினிங்கா வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு குமரன் கடைக்கு போறாரு. குமரன் கடைக்கு போயிட்டு என்னென்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா கடைக்கு வந்துட்டீங்க போல, என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஏன்டா கேட்குற, என்னோட பொழப்ப பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னோட பொண்டாட்டிக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் எவ்வளோ ஆசைப்படுவா, அவள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் தான். ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட நிவின் கிட்ட சொல்லி புழம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு இங்கே பாருண்ணே, நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு, உனக்கு தான் நான் இருக்கேன்ல, என்னை கேட்க வேண்டியதானே நீ, நான் உனக்கு தம்பி தானே, அப்படி நினச்சி தானே நம்ம 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். அப்போது அப்படி இருக்கும்போது என்னை ஏன்னா எதுவுமே கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நிவின் நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாரு நிவின், நீயே ஸ்டுடியோ வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது அந்த நிலைமையில் நான் உங்ககிட்ட கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அப்படியே நான் உங்ககிட்ட கேட்டாலும் நீ உங்கள் மம்மி கிட்ட கேட்டு தான் வாங்கி கொடுப்பேன். நீ உன்னோட செலவுக்கே உங்கள் அம்மா கிட்ட காசு கேட்காம நீ என்னோட செலவுக்கு காசு கேட்டால் அது நல்லா இருக்காது நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரிண்ணே நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் பெரிய லெவலில் வருவீங்க, அது எனக்கு தெரியும்ண்ணே, அதுக்கு நான் பக்கபலமாக நான் கூடவே இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம நிவின் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க விஜய், நீங்கள் நேற்று சொன்ன மாதிரியே நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் விஜய். இப்போ வந்து அப்பளக்காட்டு வந்து ஒருத்தர் ஆர்டர் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் போயிட்டு அமௌண்ட்டெல்லாம் ஒருத்தர் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேசலாமா, அம்மாவை உட்கார வச்சு அம்மா அக்கா குமரன் மாமா எல்லாருமே உட்கார வச்சு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பர் காவேரி சூப்பர், நீ இவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்த என்கிட்ட கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி, வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னங்க நீங்கள் தானே நேற்று தானே சொன்னீங்க உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு, அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு பேசிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு சூப்பர் காவேரி பேசிடலாம், எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைங்க இனிமே தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். சரி காவேரி, நம்ம சாப்பிட்ற போது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு போயிட்டாங்களா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கேட்டேன் காவேரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம், வீட்டுக்கு போயிட்டு அவங்களே ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு, உன்னை தான் பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க, அதுவும் பாட்டி என்னை பிரிஞ்சு இருக்கவே முடியலன்னெல்லாம் சொல்கிறாங்க, பாட்டி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லவும், ஏங்க நீங்கள் எதுக்குங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, நம்ம அங்கவே போயிடலாங்க, யாருக்குமே கஷ்டம் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, பாட்டி இன்னும் உன்னை முழுசாக ஏற்றுக்கல, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா உன்னை வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு எனக்கு தோணுது, அவங்க முழுசாக உன்னை ஏற்றுக்காத போது நம்ம அந்த வீட்டுக்கு போனால் உன்னை கஷ்டப்படுத்துவாங்க காவேரி, நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்க முடியாது, அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்க, நம்ம கொஞ்சம் கூடிய சீக்கிரம் அங்கே போயிடணுங்க, 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லைங்க, நம்ம சீக்கிரமாக போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு காவேரி, எப்போ போகிறது ஏது போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், அதை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம காவேரிக்கு போயிட்டு ஜூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம கங்காவுக்கு ஜூஸ் கொண்டு போகிறாங்க. என்னம்மா காவேரிக்கு ஜூஸ் கொடுத்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாடி அவள் அந்த வீட்டில் இருந்தால, அவளுக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே அவள் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டல்ல, எல்லாத்துக்குமே அவள் தான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. இல்லடி, நான் அவள் வந்து அங்கே இருந்தா அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அவள் தான் உனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே அவளுக்கு தான் பண்ணுற, நீ அவங்க வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற,
செய்கிற? எனக்கும் சரி மாமாக்கும் சரி எங்களை 2 பேருமே ஒரு ஓரமாக தானே வச்சுக்கே பார்க்குற. நாங்கள் பணக்காரம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே எங்களுக்கு இந்த மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, நீயே தேவையில்லாமல் யோசிச்சு ரொம்பவே தப்பாக யோசிக்கிறேம்மா. நான் சொல்கிறத கேளு, இப்படியெல்லாம் யோசிக்காத. காவேரி உன்னை பற்றி எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா? எதுக்காக அக்கா இப்படியெல்லாம் பேசுவா? அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக எல்லாத்தையும் பொறுத்து போராடி அவளை பார்த்து ஏண்டி நீ பொறாமப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா, பொறாமப்படுறேன் கிராமப்படுறேன்லாம் சொல்லாத. அவளை பார்த்து நான் எதுக்கு பொறாமப்படணும்? அந்தளவுக்கு அவள் என்ன பண்ணிட்டா? எதுக்காக நான் பொறாமப்படணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ஆரம்பிச்சிடறாங்க. சரிடி, நீ இனிமே உனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறேன், நீ கோவப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னம்மானா பண்ணுங்க, அதுதான் தெரிஞ்சு போச்சே நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கே வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரடி கங்கா, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது சரியா? நீ வர ரொம்ப தப்பாக பேசிகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வரப்போகிறத நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அதுக்கப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சாரி கேட்குற நிலமை வரும். அப்போ சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளோ இப்போ சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துனா நடந்துக்கோ, அப்படி இல்லையா நீ கஷ்டப்படுறத நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரடி கங்கா, உங்கள் அம்மா சொல்கிறத கொஞ்சமாவது மண்டையில் ஏற்றிக்கோ. நீ வர பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வழக்கம் போல் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை இங்கே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சொல்லுங்கள் தம்பி, என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்தை, நீங்கள் ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காக நான் போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம்தான், எனக்கு இந்த வேலை செய்கிறதுலலாம் கஷ்டமே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு பயங்கர டென்ஷனோட உள்ளே போயிட்டு கதவு பண்டான்னு சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட, இங்கே பாருங்கத்த, என்ன கங்கா இருந்துட்டு, நாங்கள் வந்தது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, நான் வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே சொல்லவும், இல்லை தம்பி, அவள் கொஞ்சம் தலைவலின்னு சொன்னா, அதனால தான் போயிருப்பா, நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க, நீங்களா ஒன்று நினச்சிக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, இல்லைத்த, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன், அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் வந்தது தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உங்களை விட்டு போகிறதுக்கு அது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் தம்பி, அவெல்லாம் அப்படி நினைக்க மாட்டா தம்பி, ப்ளீஸ், நீங்கள் வேற அவள் வேற இல்லை, நீங்களும் அப்படியே பேசாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வேற யாரோ என்ன மாதிரி பேசியிருக்காங்க, யார் அத்தை அப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தம்பி, நீங்கள் சொன்னதுக்காக தான் சொன்னேன், வேற யாரும் என்கிட்ட அப்படியெல்லாம் பேசலை தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அக்காலாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எதுக்காகங்க நீங்கள் எதையோ நினச்செல்லாம் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம சாப்பிட்லாமா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காரு, இப்போ தானே பால் குடித்த, ஒரு 10 நிமிஷம் உட்காருடி, அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா இருந்துட்டு, யமுனா வரட்டும், வந்த உடனே எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, அக்கா வாக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கங்கா எதுவுமே கண்டுக்காங்க, அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, அவள் தூங்கியிருப்பா, தலைவலின்னு சொன்னாள் இல்லையா, அவள் தூங்கியிருப்பா, நான் அப்புறமா எழுப்பி சாப்பாடு கொடுத்துக்கிறேன், நீ வந்து சாப்பாடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குமரன் இருந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. கிளம்புன உடனே நம்ம கங்காவுக்கு கால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கங்காவும் எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கங்கா, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன்
குமரன் இருந்துட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. யமுனா வந்து கிளாஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவினுக்கு கால் பண்ணி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு யமுனா, நீ எதையுமே என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உன்னை எப்போவோ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ஆனால் நீ தான் இந்த வீட்டிலே உக்காந்துட்டு என்னை உயிரை எடுத்துட்டு இருக்க. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன உங்களை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு ஃபஸ்ட்டு கங்காக்கா விஷயத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே கங்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாடி யமுனா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, டியூஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சா, கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் யமுனா எதுவுமே கண்டுக்காம கங்காவை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கங்கா கிட்ட போயிட்டு அக்கா இப்போ எப்படிக்கா இருக்க, சாப்பிட்டியே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விசாரிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, அக்காவை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்கவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. நம்ம விஜய், காவேரி, பாட்டி, நம்ம சாரதா, இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோட என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும், இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. விஜய் மாமா வீட்டுக்கு வந்தார் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. விஜய் மாமாவும் குமரன் மாமாவும் 2 பேருமே ஒன்று தானே, இந்த வீட்டுக்கு 2 பேருமே மாப்பிள்ளை தானே. அது என்ன, விஜய் மாமாவுக்கு ஒரு மரியாதையும் குமரன் மாமாவுக்கு ஒரு மரியாதையும் நீ கொடுக்குறியா, எதுக்காக ஓர வஞ்சனை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு காவேரி இது சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இருந்துட்டு இங்கே பாரடி யமுனா, எதுக்காகடி நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா நான் 2 பேருக்கும் ஓரவஞ்சனை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமாடி, இந்த மாதிரி பேச சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு எல்லாமே கங்காக்கா சொல்லிட்டு தான் இருக்குது. நீ ரொம்ப ஓவராக தான் போகிற. பெரிய மாப்பிள்ளை பணக்காரா இருந்தால் அவருக்கு தான், பணக்காரா இருந்தால் நீ தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவியா, எதுக்காகம்மா இப்படி எல்லாம் பண்ணுற, கங்காக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, விஜய் தம்பியை ஒரு மாதிரியும் குமரன் தம்பியை ஒரு மாதிரியும் நான் பார்க்கல. எனக்கு 2 பேருமே ஒன்று தான். நான் 2 பேருமே என்னோட பசங்க மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறதுலே தெரியுதுமா, நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கங்காக்கா எல்லாத்தையும் சொன்னாங்க. வளகாப்பு 2 பேருக்கும் ஒன்றா வச்சுக்கலான்னு சொன்னீங்களேமே, கங்காக்கா தனியாக நடத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களே, அவங்க ஆசைப்படியே செய்ய வேண்டியது தானே, எதுக்காக நீங்கள் 2 பேருக்கும் ஒன்றா வைக்கணும்னா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, அவகிட்ட தான் நான் சொல்லிட்டு இல்லை, அவ சொன்ன மாதிரியே இந்த மாசத்துலயே அவளுக்கு வளர்க்கப்பு பண்ணியிருந்தானே சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறமா அவளுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, அவளையும் கங்காக்காவையும் காவேரிக்காவையும் நீ பிரிச்சு பாக்குறதுனால தான் இப்ப இவ்வளோ பிரச்சனை. எதுக்காக 2 பேருமே பிரிச்சு பாக்குற, அவளுக்கு ஒரு மரியாதையும் அக்காவுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்குற, எதுக்காகம்மா இப்படி பண்ற, இப்போ 2 பேருக்குமே வளகாப்பு வச்சா நீ அவ பின்னாடிதான் அவ வந்து ஹீரோனி மாதிரி இருப்பா, நீங்க அவ பின்னாடிதான் எல்லாமே போவீங்க அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. அவன் நினைக்கிறதுலயும் தப்பு இல்லையே, எதுக்காகமா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யமுனா நீ ரொம்ப தப்பா பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நான் பேசுறேன். இங்க பாருடி, அம்மா 2 பேரையும் தனியா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, கங்காக்கா தான் தேவையில்லாம பேசிட்டே இருக்காங்க. அதுவும் விஜய் வந்ததுல இருந்தே விஜய பத்தியும் என்ன பத்தியும் ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க. நான் என்னடி பண்ண உங்களுக்கு, என்னடி பாவம் பண்ணிட்டேன் உங்களை 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துட்டு ரொம்பவே கோவமா பேசவும், விஜய் இருந்துட்டு காவேரி கொஞ்சம் பொறுமையா பேச காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க விஜய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 பேரும் ஓவரா பேசிட்டே தான் இருக்காங்க. குமரன் மாமா என்னைக்காச்சும் வந்து எனக்கு மரியாதை குறைவா நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அவங்க சொல்லணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்தடி, இந்த வீட்டில் நடக்கிறதால நான் பார்த்துட்டே தானே இருக்கேன், பார்த்துட்டு நீ இப்படி பேசுறீங்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருக்கா, நீ ரொம்ப தப்பா பேசுறக்கா, இங்க பாருடி, அம்மா உன் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஓவரா பண்ணாத, எங்களுக்கும் ஒரு காலம் வரும், நாங்களும் கொஞ்சம் பணம் சமாளிப்போம், அப்போ இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருக்கா, நாங்க பணம் இருக்குது எங்ககிட்ட, உங்ககிட்ட இருக்கிற அளவு கூட இப்போ எங்ககிட்ட எந்த பணமும் இல்லைக்கா, எதுக்காகக்கா எங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட காவேரி இருந்துட்டு சொல்றாங்க. ஆனா திரும்ப சொன்னதையே தான் நம்ம குமரன் கிட்ட, அதாவது
கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு கோதாவரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாருங்க, என்னை கோதாவரி கீதாவரி நல்லா சொல்லாதீங்க, என்னோட பேர் கங்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அந்த நேரம் பார்த்து குமரன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனேயே சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு கங்கா, என்னாச்சு என்னாச்சு விஜய், என்னாச்சு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் நிவின் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களை என்ன கஷ்டப்படுத்திட்டோம், உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்காம போயிட்டோம், உங்கள் ஒய்ஃப் இருந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு வளகாப்பு தனியாக வேணும்னா அவங்கள தனியாக பண்ணிக்க சொல்ல வேண்டியதானே, எதுக்காக என்னோட பொண்டாட்டியை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நானும் யார் மனசும் புண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுமையாக போகிறது சொல்லுங்கள், எதுக்காக குமரன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு என்னாச்சு கங்கா, எதுக்காக கங்கா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நைட்டு தான் உங்கள்கிட்ட நான் அவ்வளோ சொன்னேன், எதுக்காக கங்கா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அடுத்து என்ன நம்ம கங்கா இருந்துட்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.